சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாள் என்று சொல்லி. அவ எப்ப அடங்கி இருக்க ஆரம்பித்தாளோ அப்பதான் தகப்பன் வர ஆரம்பிச்சார். அல்லேலூயா. தகப்பன் வந்து சொல்றாரு, இனி கற்பத்தின் கனி உனக்கு போ அப்படின்ட்டு. அப்ப ஆசீர்வாதத்தை நீங்கள் தகப்பனிடத்தில் வாங்குவதும் தனி கொடுத்தனம் போவதும் யார் கையில் இருக்கு? ஏற்ற துணையின் கையில் இருக்கிறது. ஸ்டியரிங் புருஷன் கையில் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? வண்டி வெளியே போயிட்டு தான் வரும். ஆனால் திருப்பி உள்ள வர முடிஞ்சிச்சா? ஏதேன் தோட்டத்தில் வெளியே போயிட்டு முடிஞ்சா? போனது தான். கேட்டை புட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு குசும்ப பாருங்களேன், இவன் உள்ள வந்துடக்கூடாதுன்னு அதை காவல் காப்பதற்கு, தான் பெத்த பிள்ளை, தான் அமைத்து கொடுத்த மனைவி, ஆனால் இவன் உள்ள வந்துடக்கூடாதுன்னு காவல் காப்பதற்கு என்ன பண்ணாரு? காவல்காரரை வைத்தார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.